என்னதான் நீங்கள் வந்து டெக்னிக்கலி பயங்கர ஸ்ட்ராங்காகவே இருந்தாலும் இன்டர்வியூ அப்படின்னு வந்துருச்சுன்னா ரொம்ப அசால்ட்டாக கோட்டை விட்டுடுறோம். அது ஏன் அப்படின்றது நீங்கள் மேபி நிறைய யோசிச்சு பார்த்துருக்கலாம். பட் பேஸ்ட் ஆன் என்னோட ஒரு டிஸ்கஷன் வித் லாட் ஆஃப் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், காமனான ஒரு 5 விஷயம் வந்து ரெகுலராகவே நான் பார்க்குறேன். அண்ட் அந்த 5 விஷயங்களை நீங்கள் அவாய்ட் பண்ணுறீங்கன்னா டெஃபினெட்லி உங்களால் இன்டர்வியூவை ஈஸியாக கிராக் பண்ணிட முடியும். ஸோ அந்த 5 விஷயங்கள் என்னன்றதை இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். ஸோ இன்கேஸ் இன்னும் நீங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா இப்போவே பண்ணிக்கோங்க. ஸோ தட் அஸ் அ காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக உங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு ஆங்கிளில் என்னெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணுமோ எல்லா விஷயத்தையுமே வந்து ஐ எம் பிரிங்கிங் இட் டு யூ ஃபார் யுவர் பெட்டர் கரியர். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ அந்த 5 காமன் மிஸ்டேக்ஸ் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் விஷயம் என்ன வந்து காமனாக பார்க்குறேன் அப்படின்னா, டூ மச் ஆஃப் எக்ஸ்பிளைனிங். நம்ம வந்து கேள்வி கேட்டிருக்காங்க, கரெக்டு, கேள்வி கேட்டால் பதில் சொல்லணும், அதுவும் கரெக்டு. பட் ஆனால் அந்த பதிலுக்கு மேலே பதிலாக போட்டு நிறைய சுற்றி வளைச்சு அப்படி இப்படின்னு இழுத்து ஒரே அடியாக பேசி நீங்கள் நினச்சதெல்லாம் அப்படியே சொல்லி முடிச்சிடணும் அப்படின்னு நினைக்கிறது இட்ஸ் நாட் அ குட் ஐடியா அட் ஆல். அவங்க கேட்குறாங்கன்னா அந்த கேள்விக்கு என்ன பதிலோ அதை மட்டும் சொல்லுங்கள். அண்ட் உங்களுக்கான சான்சஸ் வரும், நிறைய கேள்விகள் இருக்கும். அண்ட் உங்களுக்கே சான்ஸ் கொடுப்பாங்க, நீங்கள் வேறு எதுவும் சொல்லணுமான்லாம் கேட்பாங்க. ஸோ அதனால் ஒரே கேள்விக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி ஓவர் எக்ஸ்பிளைன் பண்ணணுன்ற நெசசிட்டி இல்லை. ஸோ அந்த தப்பை வந்து தயவு செஞ்சு பண்ணாதீங்க. செகண்ட் மோஸ்ட் காமனாக நான் கேட்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு கொஸ்டின் கேட்குறாங்கன்னா டக்குன்னு நம்ம மைண்டுக்கு அது வர்றதை ஃபுல்லாக அப்படியே நம்ம வந்து அப்படியே ஒரு மாதிரி பாம்பாடிங்காக இதுதான் அதுதான் அப்படி இப்படின்னு சொல்கிறது விச் இஸ் நாட் அ குட் சைன் அட் ஆல். அது எங்கேயுமே அப்படி தான். இன்ஸ்டட் யூ கேன் ஃபார்மேட் இட் இன் அ ப்ராப்பர் ஸ்ட்ரக்சர். பேசிக்லி அதோட சிம்பிள் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கலாம்னா, அந்த கொஸ்டினோட ஆன்சர் வந்து யூ கேன் ஸ்ட்ரக்சர் இட் இன் திஸ் வே, வாட் எக்ஸாக்ட்லி இஸ் இட் அப்படின்னு. ரெண்டாவது, ஹவு எக்ஸாக்ட்லி டிட் யூ டூ. மூணாவது விஷயம் வந்து ஒய் டிட் யூ டூ ஆர் ஒய் டு யூ திங்க் எனி ஒன் ஷுட் டூ அப்படின்ற இந்த 3 ஆங்கிளாக பாருங்கள், வாட், ஹவு அண்ட் ஒய் அப்படின்னு. அண்ட் இந்த ஆங்கிளில் நீங்கள் அந்த ஆன்சர் பண்ணுறப்போ அந்த இன்டர்வியூவருக்குமே கேட்குறப்போ பரவாயில்லையே கிளியராக சொல்கிறாங்களே அப்படின்ற ஒரு நல்ல அபிப்பிராயமும் கண்டிப்பாக வரும். அண்ட் இட் ஒன்ட் பி ஜஸ்ட் லைக் சம் ரேண்டம் திங் தட் யூ ஆர் டெல்லிங் அவுட் ஆஃப் நோவேர். மூணாவது, ரொம்ப பெரிய சிக்கலில் போய் மாட்டக்கூடிய ஒரு சம்பவம் என்ன அப்படின்னா, தெரியாத விஷயத்த தெரியும்னு சொல்லி நீங்களே மாட்டிக்கிறது. இந்த விஷயம்லாம் நீங்கள் கற்றுருக்கீங்களா அப்படின்னு சொல்லி யதார்த்தமாக கேட்கும்போது இஃப் யூ ஜஸ்ட் அதெல்லாம் எனக்கு தெரியுமே அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா மாட்டிக்கிட்டீங்கன்னு அர்த்தம். இன்கேஸ் அது தெரியலைன்னா அவங்க ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்க. ஏன்னா இண்டஸ்ட்ரியிலேருந்து வரக்கூடிய பீப்புளுக்கு நீங்கள் வந்து ஒரு விஷயம் உண்மையிலே தெரிஞ்சிருக்கா இல்லையான்றதை 1-2 கேள்வி கேட்கும் போதே வந்து அவங்க ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்க. இன்ஃபேக்ட் அதில் நீங்கள் உங்களோட அப்ரோச் ஆஃப் ஹவ் யூ கன்வே தட் ஆன்சர்ன்றதை வச்சே வந்து தேல் ஈஸிலி ஃபிகர் அவுட். ஸோ உங்களுக்கு உண்மையிலே தெரியாததை வந்து தெரியும்னு சொல்லி தயவுசெய்து சொல்லிடாதீங்க. ஆனால் சில நேரங்களில் நமக்கு தெரியாத விஷயத்தையும் நம்ம வந்து தெரிஞ்ச மாதிரி அதை நம்ம எப்படி ப்ரொஜெக்ட் பண்ணணுன்றதையும் நான் சொல்கிறேன். ஹவு டு ஆன்சர் when you actually do not know the answer அப்படின்றதுக்கான ஒரு தனி வீடியோவே வந்து நான் அப்கமிங் வீக்ஸில் நான் பண்ண போகிறேன். ஸோ கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா யூ வில் ஆல்சோ கெட் தட் வீடியோ as well. அதை மறக்காமல் பாருங்கள். ஸோ இப்போது 4வதாக முக்கியமான ஒரு மிஸ்டேக் வந்து ரொம்ப நான் காமனாக பார்க்குறது என்னென்னா, ஒரு ஆன்சர் நீங்கள் பண்ணுறீங்கனாலே எப்படி அது வந்து ஒரு ஆத்தென்டிக்கான ஆன்சராக இல்லையான்னு தெரியும் அப்படின்னா, இட் இஸ் பை கிவிங் அ லாட் ஆஃப் எக்ஸாம்பிள்ஸ். ஸோ நீங்கள் ரேண்டமாக எங்கேயோ படிச்சுட்டு வந்து ஒரு தியரியை மட்டுமே இங்கே வந்து ஒப்பிச்சுக்கிட்டு இருக்கீங்களா, இல்லை உண்மையிலேயே அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி உங்களுக்கு எக்ஸாம்பிள்ஸோடு சொல்கிறீங்களான்றதை ஈஸியாக அவங்க வந்து பார்ப்பாங்க. அண்ட் யூ கேன் ஆக்சுவலி பிரிங் இன் அ லாட் ஆஃப் எக்ஸாம்பிள்ஸ் வென் எவர் தே ஆஸ்க் எனி திங். நீங்கள் ஒரு ப்ராஜெக்ட் ஃபோக்கஸ் பண்ணி அவங்க கேட்டாலும் சரி, இல்லை ஒரு கான்செப்ட் ஃபோக்கஸ் பண்ணி கேட்டாலும் சரி, அதில் சில எக்ஸாம்பிள்ஸோடு நீங்கள் சொன்னீங்கன்னா இட் வில் பி ஈவன் மச் மோர் மீனிங்ஃபுல் ரேதர் தேன் ஜஸ்ட் ஸ்பிட்டிங் அவுட் ஆல் தி தியரிஸ் தட் யூ நோ. ஸோ இந்த மிஸ்டேக்கையும் தயவு செஞ்சு பண்ணாதீங்க. அண்ட் இந்த 4ஐயுமே நீங்கள் ப்ராப்பராக ஹேண்டில் பண்ணிட்டீங்கனாலும் கூட ஒரு அடிப்படையாக ஃபண்டமெண்டலாகவே வந்து எனக்கு தெரிஞ்சு 90% ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் எதை மிஸ் அவுட் பண்ணிடுறாங்க அப்படின்னா, த வே ஹவு தே ப்ரொஜெக்ட் தெம் செல்ஃப் இன் டர்ம்ஸ் ஆஃப் தேர் பாடி லாங்குவேஜ். ஸோ இன்டர்வியூவர் முன்னாடி உட்காந்துக்கிட்டு நீங்கள் இன்டர்வியூவர்கிட்ட பேசாமல் சைடில் செவுத்தை பார்த்துக்கிட்டு கீழே டேபிளில் பார்த்துக்கிட்டும் பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா ஆப்வியஸ்லி தே ஒன்ட் லைக் இட் இல்லையா? இப்போ நானே உங்ககிட்ட கேமரா பார்த்து பேசிக்கிட்டு இருக்கேன், உங்களை பார்த்து பேசுகிற மாதிரி இருக்கனால தானே உங்களுக்கே வந்து ஓரளவுக்கு கனெக்டிங்காக இருக்குது. இல்லை நான் இங்கிட்டு பார்த்து என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா நீ யாரா என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு நீங்களே பார்க்க மாட்டீங்கல்ல. நம்ம எடிட்டர் தான் ஆக்சுவலாக நம்மகிட்ட சொல்லியிருந்தாரு. ஸோ விச் இஸ் ஈக்குவலன் டு யுவர் இன்டர்வியூ எக்ஸ்பீரியன்ஸ் அஸ் வெல். அண்ட் நம்மக்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறாங்கன்னா அவங்கள பார்த்து டைரெக்டாக கான்ஃபிடென்ட்டாக அதை பதில் சொல்லணும். இல்லைனா இட்ஸ் அ பிகர் ரெட் ஃப்ளாக், தே won't கன்சிடர் யூ சீரியஸ்லி. ஸோ தட்ஸ் ஆல்சோ அ பிகர் மிஸ்டேக் தட் பீப்புள் ஆர் மேக்கிங். கண்டிப்பாக நீங்கள் அதை அவாய்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த 5 மிஸ்டேக்ஸை நீங்கள் அவாய்ட் பண்ணி இன்னமும் உங்களுக்கு ஒரு இன்டர்வியூ கிராக் பண்ண முடியலைன்னா there is fundamentally something that we have to work out. அப்படி ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னா you let me know in the comments அப்படி என்ன ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுறீங்கன்னு. I'll see what best I can do to help you from there.
இன்கேஸ் இன் காலேஜ் இஃப் யூ ஃபீல் லைக் யூ ஆர் ஸ்டில் லாஸ்ட் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஆல் தீஸ், ஒரு இன்டர்வியூ போகிறதுக்கே ஒரு கிளாரிட்டி இல்லை ப்ரோ அப்படின்னு ஃபீல் பண்ணுறீங்கன்னா, ஐ ஹவ் கிவன் அ லிங்க் ஃபார் சம்திங் கால்ட் 7-day காலேஜ் டைரக்ஷன் ரீசெட் அப்படின்னு. அதில் போயிட்டு 7 days வந்து சீக்வன்ஸ் ஆஃப் இமெயில்ஸ் நீங்கள் வந்து ரீட் பண்ணி அதை ஆக்ஷன் எடுங்க. அண்ட் ஆஃப்டர் 7th day யூ வில் ஹாவ் அ பிகர் சேஞ்ச் இன் த வே ஹவ் யூ பர்சீவ் யுவர் காலேஜ் லைஃப். அண்ட் ஈவென்ச்சுவலி அதை நீங்கள் மாற்றிட்டீங்கன்னாலே your approach to placements, your approach to interviews, your approach to negotiating during the interviews எல்லாமே வந்து மாறிடும். and the way how you can avoid these 5 mistakesன்றதும் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக கம்ஃபர்டபுளாக வந்துடும். and I'm looking forward to see you there, and until we meet in the next video, bye bye.